ஆந்திராலே ரொம்ப ஃபேமஸான புனுகுலு ஸ்நாக்ஸ், அது கூடவே பஜ்ஜி, போண்டா, வடை, சமோசான்னு நிறைய ஐட்டம்ஸை டி நகரில் வித்துட்ருக்காங்க. ஒரு ஹிடன் ஜெம்மை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹைலைட் என்னென்னா, இங்கே எல்லா ஐட்டமும் மேக்ஸிமம் பட்ஜெட்டே 50க்குள்ளே தான் வந்துடும். நானும் என் ஃப்ரெண்டும் ரீசெண்டாக சம்மர் டைமில் என்ன பண்ணலான்னு சுற்றிட்டு இருக்கும்போது தான் திருமங்கலத்தில் இருக்கிற விஆர் மால் போயிருந்தோம். அங்கே போயிட்டு நல்லா பவுலிங் கேம்லாம் விளையாடிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே மாலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து டி நகரில் ஒரு வேலையாக போயிருந்தோம். வேலையை முடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங்க்கு எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஹிடன் ஸ்பாட் ஞாபகம் வந்துச்சு. இந்த ஷாப் பேர் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண ஸ்நாக்ஸ் சென்டர். இது எக்ஸாக்டாக பாண்டி பஜாரில் இருக்குது. நீங்கள் இந்த ஷாப்பை பற்றி கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே ஈவினிங் டைமில் புனுகுலுவில் ஸ்டார்ட் பண்ணி ஆனியன் பஜ்ஜி, சில்லி பஜ்ஜி, அதுக்கப்புறம் சமோசா, போண்டா, பாதாம் மில்க்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இதில் ஆனியனும் போட்டு தராங்க, ஆனியன் இல்லாமலேயுமே தராங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு புனுகுலு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். 10 பீஸ் வந்து வெறும் 30 ரூபாய்க்கு தான் தந்தாங்க. மேலே ஆனியன்லாம் போட்டு அந்த காரம் மிளகாத்தூள்லாம் போட்டு கொடுத்தாங்க. சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக சுட சுடன்னு இருந்துச்சு. கொஞ்சம் புளிப்பாக அந்த மாவு இருந்தது. அது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப என்ஹான்ஸாக பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் போட்ட பஜ்ஜி வாங்கியிருந்தோம். 2 பஜ்ஜி பார்த்தீங்கன்னா பிளேட்டு 30 ரூபா. நல்லா சுட சுட, அதுவுமே ஃபில்லிங் நல்லா சூப்பராக இருந்தது. இங்கே ஹைலைட்டே அந்த பொடி தான். எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் பண்ணி தராரு. சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தா பக்கத்தில் இருந்தவங்க வந்து போண்டாவும் ஒரு சமோசாவும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவுமே மிக்சடு பிளேட்டாகவுமே பண்ணித்தராரு. அந்த போண்டாவிலையும் சரி சமோசாவிலையும் சரி இருந்த ஸ்டஃபிங் வேறு இருந்துச்சு. பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்லா அந்த மசாலாவை மேரினேட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதுவுமே நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக ஒரு பாதாம் மில்க் கூட ஃபினிஷ் பண்ணோம் இந்த வெயிலுக்கு. இந்த பாண்டி பஜாரை சுற்றி இருக்கிற நிறைய கம்பெனிஸில் இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் இங்கே வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் சீக்கிரம் போயிடுங்க. ஒரு 4 to 5க்குள்ளே போயிடுங்க. ஏன்னா 5க்கு மேலே போனீங்கன்னா செம ரஷ்ஷாக இருக்குன்னே சொல்லலாம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு மவுண்ட் ரோட் பக்கம் போனோம் டீ குடிக்கலான்னு. அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் சங்கம் ஹோட்டல் போயிருந்தோம். அதுக்கப்புறம் புகாரியில் போய் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். அதை பற்றின டீட்டெயில் விலாகை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். சென்னையில் வேறு எதனா ஸ்பாட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழே.